பாஜகவுக்கு கை கொடுக்கும் இந்தியா கூட்டணி என்பது உருவான போது பாஜகவிற்கே கொஞ்சம் பயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டணியில மாநிலங்களில் இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள் ஒன்றிணைந்த போது தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்ப்பு உருவாகிவிட்டதாகவே அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் நிலைப்பாடுகளை பார்க்கும்போது தேசிய அளவில் ஒன்று கூடினோமே தவிர மாநில அளவில் தங்கள் கட்சியே ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிற நிலைப்பாட்டையே எடுத்து வராங்க. அயோத்தியில கோவில் விழா முடிஞ்ச கையோட பாஜக பீகார் மாநிலத்தை குறிவைத்து காய் நகரத்தை தொடங்கி அதுக்கான வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பீகார் ஒரு ஆட்சி மாற்றமே கூட்டணி மாற்றமே ஏற்பட்டிருக்கு. முதல் கட்டமா அந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவருடைய நாயகனாக திகழ்ந்த முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிச்சாங்க. பீகாரின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக இருந்த கர்பூரி தாக்கூர் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய குரலாக இருந்தார். பீகார்ல பிற்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த 100 சாதி பிரிவுகள் இருக்காங்க. ஆனா இதுக்கு வாக்கு வங்கி மொத்தமா சேர்க்கும் போது 29 விழுக்காட்டை எட்டியது. இந்த வாக்கு வங்கி தான் கர்பூரி தாக்கூரை முதலமைச்சர் ஆக்கியதுன்னு சொல்லலாம். கல்வித்துறை அமைச்சர் பதவியும் இவர் பெற்றார். இவருடைய முயற்சியின் மூலம் மிஷனரி பள்ளிகள் இந்தியாவில் கற்பிக்க தொடங்கினாங்க. மேலும் இவர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பள்ளி கட்டணத்தையும் தள்ளுபடி பண்ணார். இவர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநிலத்தில் மெட்ரிகுலேஷன் கல்வி வர இலவச கல்வியாக அறிவித்து முதல்வரானவர். மேலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உருது மொழிக்கு 2வது அலுவல் மொழி அந்தஸ்து வழங்க பல்வேறு முயற்சிகளையும் எடுத்தார். 1971ஆம் ஆண்டு முதலமைச்சரான பின் விவசாயிகளுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில லாபம் இல்லாத நிலங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வருவாய் வரியை நிறுத்தினார். எல்லாத்துக்கும் மேல அவர் நேர்மையா வாழ்ந்தார். அவர் இறக்கும் தருவாயில அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது, ஒரு அங்குல நிலம் கூட அவர் வாங்கல. அதனால செல்வாக்கு மிக்க கர்பூரி தாக்கூரின் பெயரை எல்லா அரசியல் கட்சிகளுமே பாராட்டி வாக்கு வங்கியை கவர முயற்சி பண்ணுவாங்க. இந்த நிலையில தான் அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இவரது 100ஆண்டு விழாவில் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கர்பூரி தாக்கூர் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர் அப்படின்னு பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தினார். கூட்டணி கட்சியான லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் சார்பில், அதாவது கூட்டணி கட்சிங்கிறது இப்ப விலகிட்டாங்க. முன்னாடி ஆர்ஜேடியோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டணி அந்த சமயத்தில் அவருடைய மகன் லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி அதாவது துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போ லாலுவுடைய மகள் மிசா பாரதி எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில வாரிசு அரசியல் குறித்து நிதிஷ்குமார் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இந்தியா கூட்டணியில் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் எதிர்பார்த்தார். அது மட்டும் இல்லாம கூட்டணிகளே தனக்கு முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னும் புலம்பிட்டு இருந்தார். அதோட வெளிப்பாடுதான் இந்தியா கூட்டணி விட்டும் அதே போன்று ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி விட்டும் நிதிஷ்குமார் விலகி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோட அவர் இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இந்த அதிருப்தி இப்போ பாஜக பக்கம் அவரை முழுமையா இழுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் பல பேர் இழுக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை மறைவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இருந்தாலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்ற எம்எல்ஏக்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோ காங்கிரஸை ஏறக்குறைய கை கழுவிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. ஆம் ஆத்மியும் பஞ்சாப்ல தனியே போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கட்சிகள் கூட்டணி அமைக்காமலே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு தெரியுது. இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று அமைச்சிட்டு எதிர்கட்சிகளுடைய கூட்டணி பலவீனமான கூட்டணி அப்படிங்கிற தோற்றத்தை தான் ஏற்படுத்தி வராங்க. இப்போ எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல பாஜகவுக்கு கை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு.